2025ஆம் ஆண்டு ஒரு வினோதமான ஆண்டாகவே இருந்திருக்கிறது. அக்னி நட்சத்திரம் உச்ச கோடை வெயிலின் தருணத்தின் போது தமிழகத்தில் கனமழை பெய்தது அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது 17 வருட காத்திருப்புக்கு பிறகு ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. அந்த கொண்டாட்டமான காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இன்று இரவு நடந்த இந்த இறுதிப் போட்டி எவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிறைந்தது? பெங்களூரோட ஆட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது? இந்த வெற்றி அவங்களுக்கு எது ஈட்டி தந்தது? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெங்களூரு ரசிகர்களின் ஈசாலா கப் நாம் கோஷம் தற்போது நினைவாகி இருக்கிறது. 17 ஆண்டுகள் கழித்து அந்த அணி ஐபிஎல் கோப்பையை மகுடம் சூடி சாம்பியன் ஆகி வரலாறு படைத்திருக்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் பஞ்சாபை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை பெங்களூரு அணி வென்றிருக்கிறது. இதன் மூலம் ரசிகர்களின் நெடுநாள் கனவு தற்போது நனவாகி இருக்கிறது. அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அனுபவித்த வலி சோகம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஆர்சிபி சாம்பியன் ஆகி இருக்கிறது. இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் பஞ்சாபும் ஆர்சிபியும் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மோதின. இந்த போட்டியில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் டாஸ் வென்றார். டாஸ் வென்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது. பெங்களூரு அணிக்கு தொடக்க வீரர்களாக பில் சால்ட்டும் விராட் கோலியும் களமிறங்கினர். இருவரும் ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். அதாவது பில் சால்ட் அதிரடியான ஆட்டத்தை ஆடி சிறப்பாக விளையாடி 18 ரன்கள் இருக்கும்போது முதல் விக்கெட்டை பெங்களூரு அணி இழந்தது. தொடர்ந்து கோலி, மயங்க் அகர்வால் மற்றும் ரஜத் பட்டிதாருடன் ஒரு நிதானமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தார். பெங்களூரு அணி வீரர்கள் விக்கெட்டுகள் இருந்தாலும் அதே வேகத்தில் துரிதமாக ரன்களையும் சேர்த்தனர். இதனால் பெங்களூரின் ஸ்கோர் உயர்ந்து கொண்டே சென்றது. அந்த அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 191 ரன்கள் என்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணி விளையாடியது. பஞ்சாப் அணியில் பார்த்தோம் என்றால் தொடக்க வீரர்களாக பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் களமிறங்கினர். இருவரும் ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பிரியான் சாரியா 24 ரன்கள் எடுத்து ஹெஸ்லூட் ஓவரில் பில்சாரிடம் கேட்ச் ஆனார். இதேபோல் பிரப்சிம்ரன் சிங் 26 ரன்களில் கேட்ச் ஆனார். பஞ்சாப் அணிக்கு அடுத்து வந்த ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு முறையில் 6களை அடித்து பஞ்சாப் அணியின் ஸ்கோர் இலக்கை நோக்கி பயணிக்க வைத்தாலும் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வெறும் 1 ரன்னில் ஆட்டம் இழந்து அதிர்ச்சி அளித்தார். அதில் மட்டுமின்றி அந்த அணியின் மிடில் ஓவரில் களமிறங்கிய நேகல் வதேரா மிகவும் தடுமாற்றத்துடன் விளையாடினார். அவர் பந்தை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் திணறிய நிலையில் அதை பெங்களூரு பந்து வீச்சாளர்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டனர். அவர் ஒரு தடுமாற்றத்தான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 18 பந்துகளில் 15 ரன்கள் எடுத்த ஆட்டமிழந்தார். இதனால் இலக்கை நெருங்க முடியாமல் பஞ்சாப் அணி சிக்கிக் கொண்டது என்றே சொல்லலாம். ஒரு இக்கட்டான சூழல் அந்த பஞ்சாப் அணி இருந்த சூழலில் சசாங்க் சிங் மட்டும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் விளையாடினார். என்றாலும் அந்த அணியால் கடைசி ஓவர்களில் இலக்கை துரத்த முடிந்த அளவுக்கு அடிக்க இயலவில்லை. இறுதியில் 20 ஓவர்கள் மேலும் அந்த அணி 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்த போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு வெற்றி பெற்று முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையும் வென்றிருக்கிறது. குறிப்பாக கடைசி ஓவரின் 3வது பந்து வாக்கிலேயே விராட் கோலி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டார். அவர் மைதானத்திலேயே கண்ணீர் சிந்தினார். சுமார் 18 ஆண்டுகளாக பெங்களூரு அணிக்கு விளையாடி வருகிறார் விராட் கோலி. அவர் கேப்டன் செய்த போதிலும் கோப்பை வெல்ல முடியவில்லை. அதற்கு அடுத்து வந்த சூழல் கேப்டன்களும் கோப்பை வெல்ல முடியாத சூழலில் ரஜத் பட்டிதார் தலைமையில் தற்போது பெங்களூரு அணி கோப்பையை வென்றிருக்கிறது. விராட் கோலியின் பெருங்கனவும் இதன் மூலம் நனவாகி இருக்கிறது. சுமார் 17 ஆண்டுகள் காத்திருப்புக்கு தற்போது பலன் கிடைத்து இருக்கிறது. நன்றி பாலாஜி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆர்சிபி ரசிகர்கள் ஈசாலா கப் நம்தே என்று சொல்வார்கள். இந்த வருடம் ஈசாலா கப் நம் தாய்த்து வென்று விட்டார்கள் ஒரு வழியாக. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி என்பதையும் இந்த தருணத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது.